தமிழ்நாட்டிடம் இருந்து 2014 முதல் 2023 காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு 6.23 லட்சம் கோடி வரியாக சென்ற நிலையில் மத்திய அரசிடம் இருந்து ரூபாய் 6.69 லட்சம் கோடி நிதி திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிடம் இருந்து வரி வருவாயாக 2014 முதல் 2023 காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு 6.23 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்த நிலையில் 6.69 லட்சம் கோடி நிதி மாநிலத்திற்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். மத்திய நிதி தொகுப்புக்கு தமிழ்நாட்டிடம் இருந்து அதிக வரி வருவாய் கிடைக்கும் நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியின் அளவு குறைவாகவே இருப்பதாக தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் கூறி வரும் நிலையில் நிர்மலா சீதாராமன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் வங்கிகள் மூலம் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார். அதில் பேசும்போது தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான உதவிகளும் மத்திய அரசு செய்வதில்லை என பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 2014-2023 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசு பெற்ற வரி வருவாய் ரூபாய் 6.23 லட்சம் கோடி. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி ரூபாய் 6.96 லட்சம் கோடி. அதாவது நிதிக்குழு பகிர்வின் மூலம் 2.88 லட்சம் கோடியும் மானியங்களாக 2.58 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உள்கட்டமைப்பு முதலீட்டிற்கான வட்டியில்லா கடனாக 6,412 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டிடம் இருந்து பெற்ற வரியை விட கூடுதலாக நிதியை மாநிலத்திற்கு கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு அளிக்கப்படும் வரியை விட குறைவாகவே திரும்ப கிடைப்பதாக குரல்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. மாநிலங்களிடம் இருந்து மத்திய அரசுக்கு வரும் வரிகள் அனைத்தும் 3 விதங்களில் மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள படுகின்றன. முதலாவதாக நிதி கமிஷன் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையிலான பகிர்வு, இரண்டாவதாக விருப்புரிமை பகிர்வு, பேரிடர்கள் நேரும்போது மத்திய அரசு அளிக்கும் நிதி போன்றவை, மூன்றாவதாக மத்திய அரசுடைய திட்டங்களின் மூலமாக மாநிலங்களில் கிடைக்கும் நிதி. இதில் நிதி கமிஷன் மூலமான பகிர்வை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநிலங்களுடன் எப்படி நிதி பகிர்வை செய்வது என்பது குறித்து நிதி கமிஷன் பரிந்துரைகளை அளிக்கும். தற்போது 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அமலில் உள்ளன. அதன்படி மொத்த வரி வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நிதிக்குழுவின் சமீபத்திய பரிந்துரையில் மக்கள் தொகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் இழப்பை சந்திப்பதாக ஏற்கனவே புகார்கள் உள்ளன. இந்த சூழலில் நிதியமைச்சரின் சீதாராமனின் பேச்சிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த 4.75 லட்சம் கோடியில் 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இதை கருத்தையே எதிரொலிக்கிறார். நிதி பகிர்வு தொடர்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டும் அவர், மாநிலத்தில் இருந்து வரியாக 6.23 லட்சம் கோடி ரூபாய் சென்றிருக்கும் நிலையில் மத்திய அரசிடம் இருந்து 4.75 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். மத்திய அரசு 2014-15 முதல் தற்போது வரை 4.75 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்கியுள்ளது. இதில் 2.46 லட்சம் கோடி ரூபாய் வரி பகிர்வாகவும் 2.28 லட்சம் கோடி ரூபாய் மானியங்களாகவும் உதவித்தொகையாகவும் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே நேரம்
நேரடி வரி வருவாயாக 6.23 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு சென்றிருக்கிறது. மறைமுக வரி வருவாய் எவ்வளவு என்பது குறித்த புள்ளி விவரங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாயில் இருந்தும் 29 பைசாவை தான் திரும்ப பெறுகிறோம் என்கிறார் தங்கம் தென்னரசு. அதேபோல நிதிக்குழு பரிந்துரைகளின் மூலம் மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதியும் குறைந்து வருவதாக கூறுகிறார். மத்திய அரசு தனக்கு கிடைக்கும் வரி வருவாயில் செஸ் அண்ட் சர்சார்ஜ் எனப்படும் சிறப்பு வரிகள் மூலம் கிடைக்கும் தொகையை மாநிலங்களுடன் நேரடியாக பகிர்வதில்லை. ஆகவே இந்த சிறப்பு வரிகள் அதிகரிக்க மாநிலங்களுடன் பகிரப்படும் தொகையின் அளவு குறையும். இந்த சிறப்பு வரிகள் 28.1% உள்ளது. ஆகவே வசூலிக்கப்படும் நிதியில் சுமார் 72% நிதிதான் பகிர்வுக்காக வரும். ஆனால் இந்த சிறப்பு வரிகளின் மூலம் சாலைகள், பள்ளி கட்டடங்கள் என கடந்த 10 ஆண்டுகளில் 57,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக வசூலான சிறப்பு வரிகள் எவ்வளவு, அதில் பிற மாநிலங்களுக்கு பகிரப்பட்ட சதவீதம் எவ்வளவு என்ற தகவல் கூறப்படவில்லை. இதுபோக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதிலும் தமிழ்நாட்டின் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறுகிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாட்டிற்கு நிதிக்குழுவின் மூலம் கிடைக்கும் நிதியும் குறைந்திருக்கிறது. விருப்புரிமை நிதியும் குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு செலுத்திய வரியை விட கூடுதல் நிதி எப்படி திருப்பி அளிக்கப்பட்டிருக்க முடியும் என கேள்வி எழுப்புகிறார் ஜோதி சிவஞானம். புள்ளி விவர நிபுணரான RS நீலகண்டன் நிதி பகிர்வை வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்கிறார். ஆனால் இதுபோல பேசுவதெல்லாம் மலினமான அரசியல் என்கிறார் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் நாராயணன் திருப்பதி. எப்போது பார்த்தாலும் ₹1 வரி செலுத்தினால் 29 காசுதான் திரும்ப வருகிறது என்று பேசுவது மிக மிக மலினமான அரசியல். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உற்பத்தி அதிகமுள்ள மாநிலம், கார் போன்ற ஆட்டோமொபைல் உற்பத்தி அதிகம். இதற்கான கட்டமைப்பை யார் செய்து கொடுத்தது? மத்திய அரசுதான் செய்து கொடுத்தது. நிதி பகிர்வில் நிதி கமிஷனின் பரிந்துரைகள் மீறப்பட்டிருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். அதை மீறி மத்திய அரசு என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து இதுபோல பேசுவது மலினமான அரசியலே தவிர வேறு இல்லை என்கிறார் நாராயணன் திருப்பதி.